கறி மீனுக்கு தான் நான் சேல்ஸ் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, எல்லாருமே பாக்ஸ் மாதிரி, அதாவது சதுர மாதிரி கொட்டை வெட்டுவாங்க. அப்படி வெட்டாதீங்க. ஏன்னா மீனுக்கு வந்து அது வளர்ச்சிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு செவ்வகமா வெட்டுங்க. குட்டை அமைக்கிறது வந்து செவ்வகமா வெட்டுங்க. தண்ணி உங்களுக்கு தரையில இருந்து தண்ணி வந்து குறைஞ்சது 4 அடி மட்டத்திலயாவது தண்ணி வேணும். அது கீழே வைக்காதீங்க. அது வந்து அந்த அழுத்தத்துக்கு மீன் வளராது. அது ஒரு காரணமா இருக்கும் மீன் வளராம இருக்கிறதுக்கு. இப்ப ரொம்ப நாள் சொல்லுவாங்க, நான் மீன் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, மீனே வளரலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு 3 அடியிலேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு 4 அடியில இருந்து 5 அடி தண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. தண்ணியில பிளான்ட் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் மீனை விடுங்க. பிளான்ட் எப்படி வளர்த்துறதுன்னு கேட்டீங்கன்னா, குட்டை வெட்டி தண்ணி விடும் போதே வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் ஓரளவு கொட்டிட்டீங்கன்னா அதுவே நல்லா பச்சை பிடிச்சிரும். பச்சை பிடிக்கிறது தான் பிளான்ட்ன்றது. அதாவது உள்ள வந்து உயிர்கள், சின்ன சின்ன நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்கள் எதுக்காக மீனுக்கு முக்கியம்னு நினைச்சீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தண்ணி தொட்டியா இருந்தா